பாட்டாளி மக்கள் கட்சியின் 10.5% இடஒதுக்கீட்டை விஷயத்துல சட்டமன்றத்தில் வேண்டுமென்றே பேசாத வண்ணம் செய்த ஒரு பூசாரி, ஒரு சூழ்ச்சியாளர் அந்த ஐயா கூட இருக்காங்க. அதை பத்தி பேசல. கருணாநிதி பேர்ல பல்கலைக்கழகம் வரணும்னு பேசுறாரு ஒருத்தர். கட்சியில கட்டமைப்புல எதையுமே கேட்கல, யாரையுமே கேட்கல. கேட்கறது யாரு? 10.5% இடஒதுக்கீடு. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து விகிதாச்சார இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதுக்கு மிகப்பெரிய போராட்டம் 4 ஆண்டுகளை நடத்திருக்கலாம். மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவாக, மு.க. ஸ்டாலினுடைய கட்சியினுடைய ஆதரவாளராக அவருக்கு தேவையானதை இங்க செய்யறதுக்கு ஒரு கருப்பாடு ஐயா கூட இருக்காங்க. ஐயா அந்த மாதிரி அலோவ் பண்ணுவாரா? ஆனா அதே பண்ண மாட்டாரு. ஆனா இது ஒன்னு புரிஞ்சுக்கணும். இல்ல, அதே ஐயா தானே உன்னை கோட்டையில வந்து பார்க்கணுமா அப்படின்னு ஸ்டாலின் அவர்களையே கேட்டவர் அவர் தானே. அப்பவும் தானே அந்த கருப்பாடுகள்லாம் கூட இருந்தது. அப்ப நினைவு பிறழாத சுய நினைவோட இருந்த ஐயா அவர்கள் இப்ப மட்டும் திமுகவுடைய கைக்கூலியா அந்த கருப்பாடுகள் சொல்றதை கேட்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு கருப்பாடுகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அமைதி கருப்பாடுகள் வேலை செஞ்சு சிம்பிளுங்க. இல்ல, அப்பவும் உங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு ஆண்டுக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடு இருந்தாங்க ஐயான்றத நீங்களே சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப கருப்பாடுகளோட வேலை ஆரம்பிச்ச உடனே தான் அதை வந்து அந்த கருப்பாடுகளோட வேலையை மருத்துவமனை ராமதாஸ் மிக துல்லியமாக அதை சரி பண்ணாங்க. ஓகேங்களா? அதுல ஈல்டு ஆனதுக்கு அப்புறம் தான் நடக்குது. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.